வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எல்லினோ, சூப்பர் எல்லினோ. தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு எப்படி அமையும்? இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை நாட்கள், அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? 2026 எப்படி இருக்கும்? 2027 கோடை, 27 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பலமுறை விளக்கி இருக்கோம். இன்னும் சில கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்வியின் அடிப்படையில் அவர்களுக்கு அவருடைய சந்தேகம் போக்கும் வகையில இந்த அறிக்கை அமைந்திருக்கும். சரி, எல்லினோ உருவாகிருக்கு, உண்மைதான். சூப்பர் எல்லினோவா ஆக போகிறது உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது இந்திய மழையை பாதிக்காது. தென்மேற்கு பருவமழை தாமதமாக பொழியும், வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கும். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதை நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். பொறுத்திருங்கள், உண்மை புரிய வரும். சரி, எப்படி அமையும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கூட சில பேர் கேட்டிருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க. பசிபிக் பெருங்கடல்ல இன்றைய தேதி வரைக்கும் ஆசிய பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கு, அமெரிக்க பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கு. நாம ஏற்கனவே சொன்னோம், மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்ப உயர்வு காரணமாக மத்திய பசிபிக் பெருங்கடல்ல இருந்து புயல்கள் உருவாகி ஆசிய பக்கத்துக்கு சூப்பர் புயலா உருவாகும். சூப்பர் புயலா வந்து தாக்கும் சீனா மற்றும் தைவானையும், அதனைத் தொடர்ந்து ஹாங்காங் பகுதிகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வலிமையான புயல்கள் இருக்குன்னு சொன்னோம். அதே போல ஏற்கனவே ஒரு புயல் ஒன்று தாக்கியது. இப்போ ஒரு புயல் உருவாயிருக்கு, பேரு டால்பின். அது உருவாகி ஒரு வாரம் ஆகுது. கரையை நெருங்குவதற்கு இன்னும் 2 வாரம் ஆகும். வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேலதான் அது கரையை கடக்க போகுது. 10ஆம் தேதிக்கு மேல ஆயிடும், இன்னும் 10 நாள் ஆயிடும். ஆக அது போய் தாய்வானையும் சீனாவையும் தாக்க போகுது. தாக்கி செயலிழந்து அது சீனாவிற்கு மழைப்பொழிவை தொடர்ந்து செயலிழந்து கொடுத்து கொண்டே அப்படியே வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற பகுதிகள் வழியாக இந்தியாவோட வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாக மாறி தாழ்வு நிலையாக பகுதியாக மாறி வட இந்தியாவுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இது வடக்க போய் தென்மேற்காக திரும்பி வருவது மாறி நேரடியாக கிழக்கில் இருந்து மேற்காக வர தொடங்கும். ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர்ல இந்த டால்பின் நம்ம அடைவதற்கே 18ஆம் தேதி ஆயிடும். செயலிழந்து காற்று சுழற்சியாக வரும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆகஸ்ட் இறுதியிலையும் செப்டம்பர்ல 4 வாரத்திற்கு 4 நிகழ்வுகளும், குறைந்தது அக்டோபர் முன் 15 தேதியில 2-3 நிகழ்வும் தென்மேற்கு பருவமழையை வலுப்படுத்தும். சரி, இப்போ ஆசியா பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கத்துல குறைந்த பரப்பிலே வெப்பம் அதிகமா இருக்கு. பரப்புல குறைஞ்ச இடத்துலதான் வெப்பம் அதிகமா இருக்கு. அதுவும் 31 டிகிரியா இருக்கு. ஆசிய பக்கம் 30 டிகிரியா இருக்கு, அமெரிக்க பக்கம் 31 டிகிரியா இருக்கு. ஆனால் அமெரிக்க பக்கம் பரப்பில் குறைந்த பகுதியில் தான் வெப்பம் அதிகமா இருக்கு. ஆசிய பக்கம் ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு. இதுல குறிப்பாக பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வெப்பம் உயர்ந்தே இருக்கு. அந்த இடத்துக்கு நிகழ்வுகள்லாம் வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட நேரத்தில் தான் வரும். இறுதிக்கட்ட நேரத்தில் தான் வரும். மிக வேகமாக இந்திய பெருங்கடல் வெப்பமும் உயர்ந்து வருகிறது. அதாவது ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில, அதாவது மடகாஸ்கர், மொரிஷியஸ் போன்ற பகுதிகளில் எந்த வலுவான நிகழ்வும் உருவாகல. இந்த வருடமும் உருவாகல. நல்ல வெப்பம் இருந்திருக்கு. இது ஆப்பிரிக்காவோட ஓரத்துல அதிக வெப்பத்தை உயர்த்தி இருக்கு. அதே போல இது பாசிட்டிவ் வைவொடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் என்ன வெப்பம் இருக்கோ அதே வெப்பம் இந்திய பெருங்கடலையும் இருக்கு. இருந்தாலும் எல்லினோ, சூப்பர் எல்லினோக மாறும் பொழுது அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து ஆசிய பக்கம் வெப்பம் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இந்திய பெருங்கடல் வெப்பம் குறையாது. இந்திய பெருங்கடல் தனியாக செயல்படும். இந்திய பெருங்கடல் காற்று அமைப்புகள் தனியாக செயல்படும். அமெரிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் எல்லினோட பகுதி காற்று தனியாக செயல்படும். ஏனென்றால் அமெரிக்க பக்கம், அதாவது உலகத்தை எப்பொழுதும் காற்று சுழன்று கொண்டு இருந்தாலும் ஆசிய பக்கம் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் தான் அதிகமான காற்றை திருப்பும். அமெரிக்க பக்கம் காற்று எளிதில் போயிடாது. இருந்தாலும் கொஞ்சம் நம்முடைய காற்றை ஈர்க்கும். அமெரிக்க காற்றும் சூப்பர் புயல்லாம் உருவான இங்க வரும், இங்க போய் சூப்பர் புயல் உருவானா அங்க போவோம், அங்க உருவான இங்க எல்லாமே நடக்கும். ஆனால் சூப்பர் எல்லினோ உருவான பிறகு இங்கேயும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் அதிகமா இருக்கும். சூப்பர் எல்லினோ ஆக உருவாகி இருந்தாலும் இந்திய பருவமழையை பாதிக்காது.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஆசியாவுக்கு வரும், அது இந்தியாவிற்கும் வரும். தென்மேற்கு பருவமழையை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும், அதனைத் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கும் பருவமழையை வலுப்படுத்தும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைக்கு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, அதே போல பேச்சுப்பாறை அணைகள்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறது. இன்னும் இப்போ வால்பாறை பக்கம் திரும்பி இருக்கு காற்று, அதோட காற்று குவிதல் எல்லாம். ஆகவே வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம். வயநாடுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், கபினி நிரம்புன்னு சொல்லியிருக்கிறோம், விரைவிலே நிரம்ப போகுது, எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம். ஆகவே இதனை தொடர்ந்து செப்டம்பர்ல கூடுதல் நீர் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவை கொடுத்து கண்டிப்பா அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு செப்டம்பர்ல வரும், நிறைய வரும். அக்டோபர் முன் 15 தேதி அதை விட கூடுதல் வருங்க. செப்டம்பர் அக்டோபர் தான் காத்திருக்கு அச்சுறுத்தும் மழை கேரளா கர்நாடகாவிற்கு, வயநாடு குடகு பகுதிகளுக்கு எல்லாமே. அது அங்கே அச்சுறுத்தல் மழையாக இருந்தாலும் அந்த நீர்வரத்து தமிழ்நாட்டுக்கு வந்து அணைகளை நிரப்பும், பொறுத்திருந்து பாருங்கள். அதே போல நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு வரும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் சூப்பர் எல் நினோ உருவாகி இருக்கும், ஆனால் இங்கே இந்திய பெருங்கடல் வெப்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகவே காற்று குவிதல் என்பது, அதாவது அந்த எம்ஜிஓ அமைப்பெல்லாம் பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை காலத்துல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல தான் இருக்கும். கண்டிப்பாக சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில காற்றை குவித்து காற்றை வழிநடத்தும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். வட இந்தியாவிலிருந்து குளிரலை அளவாக வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி கூடுதலாக வந்து இரண்டையும் சரி செய்யும். அதாவது நீராவியை நீராக மாற்றும் அளவிற்கு குறிப்பிட்ட ஒரு குறைந்த பரப்பிலே குறைந்த நேரத்தில் அதிக மழை பிடிப்பை கொடுப்பதற்கும், ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களை மையமாக கொண்டு அவ்வப்பொழுது வாரம் வாரமாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அதிக மழை பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். சில இடங்களிலே அடிக்கடி அச்சுறுத்தல் மழை பிடிப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக ஏரி குளங்கள் நிரம்பும். அதாவது நம்ம அதுக்கு தான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். வரக்கூடிய 2027 கோடையில் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாதம் பருவமழை வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் போது கடல் வெப்பத்தை பார்த்து நாம அதை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையை நாம் அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சொல்லலாம் என்று சொல்லி இருந்தாலும், வரக்கூடிய 2027 அதே சூப்பர் எல் நினோ மே மாதத்தில் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பிறகு தென்மேற்கு பருவமழை காலத்தில் அது எல் நினோவாக மாறி பிறகு மீண்டும் லானினோவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு 2028. இருந்தாலும் அடுத்த ஆண்டு கடல் வெப்பம் காற்று குவிதல் எல்லாமே இந்தியாவின், அதாவது தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் சாதகமாக இருப்பதற்கே தெரியுது. ஆகவே வரக்கூடிய 2027 கோடையில கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். அதுக்காக அந்த வெப்பத்தை தணிக்கவும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கும் நாம வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை இறுதி 2.5 மாசம் இருக்கக்கூடிய மழை பொழிவையும், அதுலயும் குறிப்பா செப்டம்பர் அக்டோபர் அதிகமா பெய்யக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி பெய்யக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு நீரை சேமிக்கவும், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல நிறைய மழை பொழிவை கொடுக்க போகுது. இந்த தென்மேற்கு பருவமழை இறுதி 2.5 மாசம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிகமா கொடுக்கும். அதுலயும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகம் இருக்கும், வடகடலோரம் இருக்கும், கேரள எல்லையோரம் இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்துல எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நாம பண்ணைக்குட்டை அமைக்கவோ, திடீரென்று நாம கரைகளை வலுப்படுத்தவோ, அப்ப எல்லாம் நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே அதிக மழை பொழிவு பொழிந்திருக்கும். அப்ப என்ன ஆகும்? அதுக்கு போதுமையான வசதி கிடைக்காது, சூழல் அமையாது. அதனால இப்பொழுதிலிருந்தே ஏரி குளங்களை ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல் மற்றும் கரைகளை பலப்படுத்துதல், புதிய பண்ணைக்குட்டைகள் அமைத்தல், பண்ணைக்குட்டைகளை அகலப்படுத்துதல், ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்ய வேண்டும்னு திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். சற்றே பொறுத்திருங்கள். தென்மேற்கு பருவமழை இப்பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் வலுத்து பொழிந்து கொண்டிருக்கு. அது அப்படியே தேனி மற்றும் வால்பாறை பகுதிக்கு, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு பொழிய இருக்கிறது. தொடர்ந்து இப்படியே மாறி இருந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும், 8லிருந்து 12 வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஓரிரு நாட்கள் கொஞ்சம் தீவிரம் மிகவும் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஆகஸ்ட் 15க்கு பிறகு வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை. ஆகஸ்ட் 18லிருந்து மிகவும் வலுப்பெறும். மாத இறுதி 10 நாள் மிக வலுத்திருக்கும். செப்டம்பர் மிகவும் வலுத்திருக்கும் தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் அதை விட அக்டோபர் முன் 15 தேதி தென்மேற்கு பருவமழையாக வலுத்திருக்கும். அக்டோபர் 18லிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடக்கமே அதிக மழை பொழிவை தரும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே தயவு செய்து எல் நினோ
எல்னினோ இருந்தாலும், சூப்பர் எல்னினோ வந்தாலும் இந்திய பருவமழையை பாதிக்காதுன்னு தான் நம்ம வந்து நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திருங்கள். அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.